கடைசி நிமிஷத்துல நம்ம வெற்றி ஆதாரத்தோட வந்து நின்னது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது? மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. சுட்டும் விழி சுடரில அடுத்து என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அபிக்காக கர்ணா கிட்ட நியாயம் கேட்ட சண்முகத்தையும் கர்ணா அடிச்சு போட்டுறாரு. இங்க வெற்றிக்கு விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோவம் தான் கர்ணா மேல வருது. இப்போவே அவன் பண்ண விஷயத்துக்கு அவனை உண்டுலேன்னு பண்ணுறேன் அப்படின்ட்டு கருணா கிளம்பும்போது இங்கே அபி இருந்துக்கிட்டு சும்மா நல்லவே மாதிரிலாம் நடிக்காத, நீனும் அவன் கூட தானே இத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருந்த, இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இத்தனை வருஷமாக நான் வந்து உண்மை என்ன அப்படின்ட்டு தெரியாமல் கண்மூடித்தனமாக கருணா தான் எல்லாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். உண்மையை புரிஞ்சுக்கிறவே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. என்னதான் வெற்றி சொன்னாலும் அபி வந்து அதை ஏற்றுக்கவே மாட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கருணா வந்து கேஸ் விஷயத்த நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது திவாகர் கருணாவை பார்க்குறதுக்காக வராரு. இந்த கேஸை எப்படி ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கே தெரியாமல் குழம்பி போயிருந்தேன். இப்போது ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்குது. அவங்கக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. பார்வதியோட உண்மையான அடாப்சி ரிப்போர்ட்டு அப்படின்ட்டு சொல்லும்போது கருணாவுக்கு அப்படியே அள்ளு விடுது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தானே மாணிக்கம் நம்மளை இத்தனை நாளாக சுத்த விட்டான். அவங்கிட்ட இருந்து ரிப்போர்ட்டு எப்படி அவங்க கைக்கு போச்சு அப்படின்ட்டு கருணாவுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. கருணா வந்து திவாகர் கிட்ட ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த ரிப்போர்ட்டு என் கைக்கு கிடைக்கணும். சரி சரி கவலைப்படாதீங்க, நான் எதுனாலும் பண்ணுறேன் அப்படின்ட்டு திவாகர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே கருணா வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ட்டு அடுத்தடுத்து தெரிய வந்துடுமோ, ஸ்வேதா நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா கிட்ட அப்படியே செம்ம ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடாரு கருணா. ஸ்வேதா எல்லாரும் என்னை விட்டு போகிறாங்க, நீயும் என்னை விட்டு போயிடுவியா அப்படின்ட்டு கேட்கும்போது, மாமா ஏன் மாமா அப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை ஸ்வேதா, என்னால் முடியலை. உன் அக்காவுக்கு எப்படினாலும் நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லா பக்கமும் தடங்களாக வந்துட்டுருக்குது. அந்த அபி என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டா போல. பேசாமல் நானும் உன் அக்கா கூடயே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஸ்வேதா இருந்துக்கிட்டு, மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? மகேஷை கொஞ்சமாச்சும் நினச்சி பாருங்க அப்படின்ட்டு கருணாவோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமும் சரியாயிடும். அந்த அபி பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பா. உங்களை விட்டு நான் எதுக்காகவும் போக மாட்டேன், உங்கள் கூடயே நான் கடைசி முடியே இருப்பேன் அப்படின்ட்டு கருணாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸ்வேதா கருணாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சண்முகம் பார்த்திங்கன்னா வழியில் ரொம்பவே துடிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம அபியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்காக தான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சது. இந்தளவுக்கு மோசமாக அடிச்சிருக்கிறான் பாருங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா இந்த வழியை தாங்கிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அபிமா நீ பட்ட கஷ்டத்தை விடையா நான் பட்டுட்டேன். நீ எவ்வளோ பெரிய வழியெல்லாம் தாங்கியிருக்கிற, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. உன்னை நான் கஷ்டப்பட விட்டுட்டேனே அப்படின்ட்டு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வெற்றி பார்த்து வெற்றியும் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்க. வச்சு வெளியே போகிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம எதுனாலும் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டைமில் தான் கர்ணா அந்த பக்கம் வராரு. வெற்றி கர்ணாவை பார்த்ததுமே செம்ம கோவத்தில் போயிட்டு கர்ணாவோட சட்டையை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு. ஹே என்னடா நினச்சிட்ருக்குற, எதுக்காக நீ அபியோட அண்ணனை அடித்த அப்படின்ட்டு கேட்கும்போது, அந்த ஆள் பெரிய இவன் மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறான், அதனால தான் அடித்தேன். இனிமேல் இந்த மாதிரி எதுனாலும் பண்ண கருணா, இந்த வெற்றியோட நீ உண்மையான சுயரூபத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ணாமல் ஒருத்தவங்கள நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற. இனிமேல் நீ வந்து இப்படிலாம் பண்ணாத, உனக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங்கு அப்படின்ட்டு சொல்லும்போது கருணா இருந்துக்கிட்டு வெற்றியை ஒரு மாதிரி பேசுகிறாரு. டேய் நம்பிக்கை துரோகி, பெரிய என்ன உன் பொண்டாட்டி மேலே பாசம் பொங்குதா? நீ சொல்கிறதுக்காகலாம் நான் அந்த கொலகாரியை அப்படிலாம் மன்னிச்சு விற்ற மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கர்ணா, அபி எந்த தப்புமே பண்ணலை. உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ட்டு சீக்கிரமே வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே கர்ணா இருந்துக்கிட்டு உண்மையான குற்றவாளியே அந்த அபி தானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் ஊமையில தான் அதிகமாக சந்தேகம் இருக்குது. நீ தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த மறைச்சி வச்சிருக்கிற, சீக்கிரமே அதை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து கருணாவை பார்க்குறதுக்காக வராங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் கருணாவை பயமுறுத்தி பார்க்குறாரு திவாகர். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த ரிப்போர்ட்டு என் கைக்கு வந்து கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே கருணா இருந்துக்கிட்டு அவ்வளோதானா என்னோட கதை முடிஞ்சிடுச்சா? அப்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுமே இந்த ரிப்போர்ட்டு மட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே திவாகர் அப்படிலாம் நான் விட்டுருவேனா? ரிப்போர்ட்டு என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்தாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்ட்டு கர்ணாவுக்கே ரொம்பவே இன்பதிர்ச்சியாக இருக்குது. என் ஆளுங்க தான் அந்த பிரபாகரன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்களா, அவங்கள வச்சு தான் நான் எல்லாமும் பண்ணுறேன். திவாகரனால் முடியாதது எதுவும் கிடையாது. உங்கள் விஷயத்துலையும் நான் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி எல்லாமே பண்ணி தருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கருணா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் கொளுத்தி போட்டுறாங்க. இங்கே கோர்ட்டுக்கு தான் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போது பிரபாகரன் ரிப்போர்ட்டை தேடுறாரு. ஆனால் ரிப்போர்ட் வந்து கிடைக்கல. பிரபாகரனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே நம்ம அபி சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். உன் மேலே தான் நான் முழு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்லாம் வேண்டிட்டு இங்கே நம்ம சண்முகம் சுடரை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் தான் பிரபாகரன் கிட்டேருந்து கால் வருது. அப்போது பிரபாகரன் வந்து விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம அபினால் தாங்கிக்கவே முடியலை. அந்த ஒன்று தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்ட்டு ரொம்பவே நம்பிக்கையாக சந்தோஷத்தில் இருந்தேன். அப்போது எதுவுமே பண்ண முடியாதா இனி அப்படின்ட்டு நம்ம அபி உடஞ்சி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்த வெற்றி இருந்துக்கிட்டு அபியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு அபி, இதுக்கெல்லாம் நீ உடஞ்சி போயிடக்கூடாது. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்ட. நீ கோர்ட்டுக்கு கிளம்பிப்போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே அபி வெற்றி மேலே கோவம் தான் படுறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும்? கைக்கு கிடைச்ச ஆதாரமே இப்போது இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருணா தான். அந்த கருணா தப்பிக்கிறதுக்காக என்னனாலுமே பண்ணுவான். அவனுக்கு எப்படினாலும் தண்டனையை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் வந்து இப்படி எல்லா டைமும் அவன் தப்பிச்சிட்ருக்கிறான் அப்படின்ட்டு நம்ம அபி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. வெற்றி இருந்துக்கிட்டு இங்கே பாருமா, நீ கோர்ட்டுக்கு போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி கருணாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன அந்த ஆதாரத்தை நீ அழிச்சிட்டா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நினச்சிட்ருக்குறியா? கண்டிப்பாக நான் அபியை வெளியே கொண்டு வருவேன். அவள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டு நான் நிரூபிப்பேன், என் உசுரை கொடுத்தா வச்சோம் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே கருணாவுக்கு இந்த வெற்றி வேற என்ன பண்ண போகிறான், இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறானே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு வெற்றியை வந்து இது பண்ண சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே புலி இருந்துக்கிட்டு வெற்றி இப்போ என்னடா பண்ண போகிறா அப்படின்ட்டு கேட்கும்போது, அதான் பார்வதி அக்காவோட ஃபோனு என் கையில் கிடச்சதில்ல, அந்த ஃபோனை வந்து நான் சரி பண்ணுறதுக்காக ஃபோன் கடையில் கொடுத்து வச்சுருந்தேன். அதில் கண்டிப்பாக இதனால் ஒரு ஆதாரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்வதி அக்கா அபியை காப்பாற்றுறதுக்காக எதுனாலும் ஒரு ஆதாரத்தை அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. என் மனசில் ரொம்பவே அழுத்தமாக தோணுதுடா புலி அப்படின்ட்டு இங்கே நம்ம புலியும் வெற்றியும் அந்த ஃபோன் கடைக்கு தான் போகிறாங்க. ஃபோனுமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வெற்றி அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்போவே செக் பண்ணி பார்க்குறாங்க, இதனால் இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம பார்வதி அதில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்களே பேசி அதில் அவங்க பேசின விஷயத்தெல்லாம் கேட்டு நம்ம வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மொத்த உண்மையுமே தெரிய வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அபி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க கோர்ட்டில். ஆனால் இந்த கேடுகட்ட கருணா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இனிமே என்ன உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இங்கே நீதிபதியும் ஆதாரத்தை கேட்கும்போது பிரபாகரனும் நம்ம அபியும் எதுவுமே பேச முடியாத நிலமையில தான் இருக்கிறாங்க. இங்கே நம்ம சுடர் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக கேப்டன் வருவார் ஆதாரத்தோட, அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார்ல, அவர் சொன்ன மாதிரி இருப்பார் அப்படின்ட்டு இங்கே வெளியவே எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது நம்ம சண்முகமும் அபியும் இருந்துக்கிட்டு என்ன சுடர் வெளியவே பார்த்துட்ருக்குறேன் ஏமா அப்படின்ட்டு கேட்கும்போது, நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, அவன் மேலே நீ இந்தளவுக்கு நம்பிக்கையெல்லாம் வைக்காத சுடர், அவன் மேலே நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அவன் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே திவாகர் இருந்துக்கிட்டு இவங்க கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது கரெக்டான டைமில் நம்ம வெற்றி வந்து நிற்கிறாரு, ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு. கருணாவுக்கு அப்படி தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. அப்படி என்ன ஆதாரத்தை இந்த வெற்றி கொண்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு
வரும்போதே நம்ம வெற்றிக்கு பல தடங்கள் கருணா அனுப்பிச்சி விட்ட ஆளுங்கள்லாம் வெற்றியை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க. ரத்த காயத்தோட தான் வெற்றி வந்து அங்கே கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஆதாரத்தையுமே நீதிபதி கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து கருணா தான் இந்த விஷயத்தில் முக்கிய குற்றவாளி அப்படின்ட்டு தெரிய வருது. கருணாவுக்கு அந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அப்படியே பயங்கரமாக வந்து தலையை பிச்சுக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. இங்கே திவாகர் இருந்துக்கிட்டு இவங்க இதனால் போலியான ஆதாரத்தை தான் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த வீடியோவை வந்து செக் பண்ண சொல்லி நீதிபதி வந்து கொடுக்குறாங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுல அது ஒரிஜினலான வீடியோ தான் அப்படின்ட்டு தெரிய வருது. சாகிறதுக்கு முன்னாடி கொலையானவங்களே வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட சாவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவா அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே கருணாவுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. கருணா இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல. இது பொய்யான தகவல் அப்படின்ட்டு கருணா வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க கருணா தான் வந்து உண்மையான குற்றவாளி அப்படின்ட்டு ப்ரூஃப் ஆயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹபியை வந்து விடுதலை பண்ணி இங்க சுடர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம வெற்றியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆனா வெற்றி இந்த அளவுக்கு கருணா கொடூரமானவே அப்படின்ட்டு நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே கோவத்தோட கருணாவை போட்டு அடிக்கிறாங்க வெற்றி. எப்புட்றா உனக்கு பார்வதி அக்காவை கொலை பண்ண மனசு வந்தது? அவங்க உன் மேலே உசுரையே வச்சுருந்தாங்களே, அப்படி என்னடா உனக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஸ்வேதாவும் இருக்கிறாங்க. ஸ்வேதாவும் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. கருணாவை பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உன்னை போயிட்டு ரொம்பவே நல்லவே நினச்சேனே, என்ன சொல்லணும், என் அக்காவை திட்டம் போட்டு கொண்டிருக்கிறேல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்வேதா கிட்ட கருணா அப்படியே நடிக்கிறாங்க. அடைச்சி வாய மூடி, இதுக்கப்புறமும் நீ சொல்கிறத நான் கண்மூடித்தனமாக நம்புவேன் நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு நம்ம ஸ்வேதா பயங்கரமாக பேசுகிறாங்க. அடுத்து இங்கே நம்ம வெற்றி அப்படியே கீழே சுருண்டு விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு. அதை பார்த்த அபி சுடர் எல்லாருமே ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. இங்கே அபி வேகமாக ஓடி வெற்றி என்னாச்சு வெற்றி அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே நம்ம வெற்றிக்கு தலையிலையுமே அடிபட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுலையுமே பார்த்திங்கன்னா கத்தியால் குத்தி இருக்கிறாங்க. உசுரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வயிற்றுல துணியை கட்டிட்டு தான் வெற்றி வந்து வந்திருக்கிறாரு. வெற்றியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே சுடர் பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ பிரபாகரன் வந்து அபிக்கிட்ட உண்மையாகவே வெற்றி ரொம்பவே நல்லவர், அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி பண்ணிட்டாரு, அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் வெற்றியை வெறுக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இப்போ கூட அவர் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே அபியுமே ரொம்பவே கண் கலங்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரளாவுமே நம்ம வெற்றிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. டாக்டர் வெற்றியோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்பவே பிளட்டு லாஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்ட்டு. ஆனால் அபி ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வெற்றிக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ட்டு வெற்றிக்கிட்ட அபி நிறைய விஷயங்களை போயிட்டு பேசுகிறாங்க. நம்ம வெற்றிக்கு அபி வந்து முத்தமும் கொடுக்குறாங்க. நீ மறுபடியும் கண்டிப்பாக நல்லபடியாக திரும்பி வருவேன், நம்ம 3 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம வெற்றிக்கு நல்லாவே மூமெண்ட் தெரியுது. அதை பார்த்ததும் நம்ம அபி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.